வணக்கம். இன்று 5/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திர மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சூரிய புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். இந்த கிரக நகருள்ள இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள், ராசியை 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பார்க்கிறார். 11ஆம் அதிபதியாக இருக்க லாபாதிபதியாருடைய சனி ராசியை பார்க்கிறார். ராசியாதிபதியோட செவ்வாய் தனக்கு 4ல் ஆட்சி பெற்ற சந்திரன், சந்திர யோகத்தை பெறுறார். போய் குறிப்பாக அசையா சொத்துனால உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்னைக்கு ரிஷபம், ராசியாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். அதே நேரத்தில் தேவகுரு அசுரர் இருப்பாங்க. யார குருவும் சுக்கிரனையும் தேவகுரு அசுரர் பரிவர்த்தனை யோகம். ரெண்டு எதிர்கிரகங்கள் பரிவர்த்தனையாக வருது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக தனக்காரகன் குரு, வாகனம் கலை இலக்கியத்துக்குரிய சுக்கிர பரிவர்த்தனையாக உங்களுக்கு இந்த 2 துறையிலிருந்து பணம், கலை மூலியமாக இலக்கிய மூலியமாக பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இன்னைக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம், 1க்கும் 4க்குடைய ராசியாதிபதி புதன் 11ல் உச்சம் பெற்ற சூரியனை கூட சம்பந்தம். ராசியாதிபதி 11ல் லாபஸ்தானத்தில் உச்ச சூரியனை கூட அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு. மாணவ செல்வங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுறது, அரசாங்க சார்ந்த துறைகளிலிருந்து எதிர்பார்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும். யார்? மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம், ராசிக்குள்ள சந்திரன் ஆட்சி, மனக்காரனும் கூட. ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக 4ஆம் அதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கார். 4ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து பாக்கியஸ்தானத்தில் 4க்கும் 11க்குடைய சுக்கிரன் உச்சமாக பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கொட்டி கொடுக்கும். குறிப்பாக உயரக வாகனங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வாகனம் வாங்கிறது அல்லது வாகனத்தை பரிமாற்றம் பண்ணுறது, இந்த வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக, அதனால் லாபகரமான நாள். சிம்மம், ராசியாதிபதி சூரிய உச்ச 9ல் பாக்கியஸ்தானத்தில், சிம்மத்துக்கு தனஸ்தானாதிபதி அவருடைய புதன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் 9ல். பாகிஸ்தானம்
அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் வீடாக இருக்குது. பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை 2 வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாள். பூமி சேர்க்கையும் உண்டு, வாகன சேர்க்கையும் உண்டு. கன்னி, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ல், திடீர் யோகம், விபரீத ராஜகம் 12ஆம் அதிபதி கூட ராசியாதிபதி சேர்ந்து 8ல் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக உச்சம் பெற்ற 12ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 8ல் ராசியாதிபதி சம்பந்தம் திடீர் யோகம். அந்த திடீர் யோகம் சொல்லக்கூடியது குறிப்பாக வித்தை. புதன் வித்தைக்காரகனாக வரார். நீ கற்றுக்கிட்ட தொழிலேருந்து வரும். தொழில், படிப்பு, இது திடீர் யோகம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, கன்னி ராசி நண்பர்களுக்கு. துலா, 1க்கும் 8 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல், 6, 8 பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் குறிப்பாக தனக்காரகனாக குரு, கலைக்காரகனாக சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். உன் வீட்டில் நானும் இருக்கீங்க. கலை, இலக்கியம், கலாச்சாரம், இதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார அதீத யோகம் உண்டு. இன்னைக்கு யாருக்கு? துளாராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு அதீத மிக 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 நல்ல நாள். விருட்சிகம், இந்த விருட்சிகத்தை பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்குறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ராசிக்கு அவர் 2ஆம் இடம் தனக்காரகன். 11ஆம் இடம் லாபஸ்தானம். ராசி 3ஆம் இடம் சகோதரன். 3 வகையில் 3 வீரம், இது மாதிரி 3 வகையான முப்பரிமாணத்திலையும் உங்களுக்கு பொருளாதாரம் இன்னைக்கு கொடுக்க போகிறார். அதே ராசியை சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். வாகனம், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம் 2 வாகனத்துலேயும் உங்களுக்கு அனுகூலமாகும். உயிரற்ற வாகனம்னு சொன்னால் சைக்கிள், மோட்டர் சைக்கிள், டாடா ஏசி, காரு, ப்ரெஷர், இதனாலே அனுகூலம் உண்டு. உயிருள்ள வாகனம் அப்படின்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஆடு, மாடு, கோழி சம்மந்தப்பட்ட சனி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அது மாதிரி ஒரு முப்பரிமாணத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு, ராசியாதிபதி 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். ராசிக்கு உரியவர். அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து உயரக வாகனங்கள், சொகுசு கார் இன்னைக்கு வாங்குவீங்க, கைமாற்றி விடுவீங்க. அதனால் உங்களுக்கு அனுகூலமான நாள். 2ஆம் அதிபதி 3ல் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறார். மிக அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, 7ஆம் அதிபதி ஆட்சி, மகரத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி, 11ஆம் இடம் கூட நீச்ச பங்க ராஜயோகம். அசையா சொத்து மூலம் உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் உண்டு. முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சமாக உட்காந்துருக்கான் 3ல். 3ஆம் அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கார். பூர்வீக புண்ணியஸ்தானத்திலையும் அனுகூலம் உண்டு. நாள் பூர்வீக புண்ணியஸ்தானத்தினாலையும் அனுகூலம் உண்டு. கும்பம், ராசிக்குள்ள ராசியாதிபதி சனி ஆட்சி, கூட ராகு. தனக்காரகன்
4ல் 4ஆம் அதிபதி தனஸ்தானத்தில். அம்மா வீட்டு சீதனம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன சீதனம்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அம்மா பார்த்து பையனுக்கு கொடுக்குறதும் ஏற்கனவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அம்மாவால் அனுகூலம் நாள். 4ஆம் அதிபதி குடும்பத்தில் தனஸ்தானத்தில் உட்காந்து அந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் 4ல் போய் உட்காந்து 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இடத்துல நானும் என் இடத்துல மியூச்சுவல் ஆகும். அம்மா வீட்டு வைணவங்களுக்கு அனுகூலமான நாள். மீனம் ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், 5ஆம் இடம் ஆட்சி, சந்திரன் ஆட்சி பாருங்க. தனக்காரகனும் தனஸ்தானாதிபதி அங்கே உட்காந்துருக்கார். 6ஆம் இடம் குடும்பத்தில் கடன்காரன் கொஞ்சம் கிரிக் பண்ணுவாங்க. மற்றபடி யோகமான நாள் இன்னைக்கு. பொருளாதாரம் வரவுக்கு செலவு கம்மியாகவும், செலவு கம்மியாகவும், வரவு அதிகமாகவும் இருக்கும். அப்போ அற்புதமான நாள் தான் இன்னைக்கு மீனராசி நண்பர்களுக்கு. அதோட கத்திரி அப்படிங்கிற அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகள், கர்ப்பிணிகள் உச்சிக்கால பொழுதில் வெளியில் போகிறது தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கவே முடியலன்னா கலர் கொடை பிடிச்சிட்டு போங்க. கலர் கொடை பிடிக்கிறதுல கலர் கொடை வெயிலுக்கு சிறந்ததாக சொல்கிறாங்க. அது பிடிச்சிட்டு போங்க. நிறையா தேவைப்படும்லாம் தண்ணி குடிங்க நிறையா. வாழ்த்துக்கள்.